இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் ஒரு பக்கம் குமரன் இன்னைக்கு பேசினதெல்லாம் நமக்கே எவ்வளோ லவ் வச்சிருக்காரு அவர் கங்கா மேலே அப்படிங்கிறது நமக்கு புரியுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நமக்கு மக்களுக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் யார் மேலே இருக்குது அப்படின்னா விஜயன் காவேரி மேலே தான் இருக்குது. இந்த பேர் அடுத்த கட்டத்துக்கு எப்போ அவங்களுடைய காதலை சொல்லிப்பாங்க, அவங்க மனத்தில் காதல் இருக்குங்கிறது நமக்கு புரியுதா, அவங்களுக்கு போல அது தெரியுதா புரியுதா, இல்லாமல் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் கல்யாணம்னு சொல்லி சுற்றி தெரியுறாங்களா, என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது இன்றைக்கி எபிசோடில் மிச்சம் எல்லாமே நார்மலான விஷயங்களா டக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கங்காவும் காவேரியும் பேசிகிட்டு இருக்கிறது, இவர் குடிச்சிட்டே இவருடைய மனசை பற்றி சொல்கிறது, இதெல்லாம் நடந்ததை தாண்டி முக்கியமான விஷயமா ஒரு பெரிய ரியலைசேஷன், ஒரு மனசுக்குள்ளார இது நாள் வரைக்கும் நம்ம ஆழ் மனத்தில் இருந்த ஒரு உண்மையை உணர்றாரு விஜய். அதாவது எப்படி குமரன் கங்காலாம் என்னால் இருக்கவே முடியாதுங்கிறாரோ அந்த மாதிரி நம்மளால் காவேரி இல்லாமல் இருக்க முடியுமா? காவேரி நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா, எங்கேயோ போயிட்டா, எங்கன்னே தெரில, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க போது நம்ம மனசு ஏன் அவ்வளோ பதறிச்சு, அவளை திரும்பி பார்த்ததுக்கப்புறமா உடனே என் காவேரியை கட்டி பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தோணுச்சு. டக்குன்னு கட்டி பிடிச்சி என் கூடவே இருன்னு சொல்லி ஏன் அதனால் வரைக்கும் இது பல தடவை நம்ம சொன்னோம், என்ன நடக்குது நம்ம மனசில் ஒரு வேளை அந்த பொண்ணு அவ்வளோ நமக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற யோசனை அப்படியே ரொம்பவே வர ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு. இந்த ஒரு யோசனை இப்போ அவருக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மனசில் தெளிவாகவே காதலுங்கிறது அவருக்கே புரிஞ்சு வெளில வரப்போகுது. இப்போ பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்கள ரசிக்கிறது, இவங்க நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது, இதில் இந்த கான்ட்ராக்ட் தான் இதுக்கு நடுவில் குறுக்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றதுன்னு எல்லா விஷயமும் வரப்போகுது. இதில் நம்ம ஏற்கனவே முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், காவேரி விஜய் ரெண்டு பேர் மேலேயும் ஒருத்தர் மேலே காதல் வந்தாலும் கூட அதை காவேரி சொன்னால் கரெக்டாக இருக்காது. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தோம். சச்சின் திரைப்படத்தில் எப்படி கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பெரிய பணக்காரர்னு தெரிஞ்சப்பறம் ஜெனிலியா அந்த காதலை சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. பணத்துக்காக தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லாமலே இருந்துருவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காவேரி மனசுலேருந்து நான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம ஒன்றா இருக்கலாம்னு சொன்னால் கூட அவர் பணத்துக்காக தான் சொல்கிறேன்னு நினச்சிப்பாரோ, நம்ம அதனால அவர் நம்மளை சந்தேகப்பட்டு என்ன பணம் வேணுமான்னு அவமானப்படுத்தி நம்ம காதலை கொச்சப்படுத்திடுவாரோன்னு ஒரு தோணல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கவலை இப்போ விஜய் கிடையாது. விஜய் நினச்சா மனத்தை சொல்லலாம். ஆனால் விஜய்க்கு எது தயக்கமாக இருக்குது, நிவினை தான் ஒரு வேளை அவங்க காதலிக்கிறாங்களோ, நம்ம கூட ஃப்ரெண்டாக தான் பழகிறாங்க, கான்ட்ராக்டுக்காக தான் கூட இருக்காங்க, முடிஞ்சப்பறம் போயிடுவாங்க, நம்ம ஏன் அதெல்லாம் கேட்டு நம்ம மனசு ஏற்கனவே ஒரு தடவை காயப்பட்டிருக்கு. ஒரு பொண்ணை நம்பி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சோம், அவள் கடைசி நாளில் திடீர்னு எங்கேயோ காணாமல் போயிட்டா, அதுக்கப்புறம் அந்த காதலே இல்லாமல் போயிடுச்சு, இன்னொரு தடவையும் நம்ம மனசை பறி கொடுத்து ஏமாற வேணாம், வருத்தப்பட வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி குடிபோதையிலையோ இல்லை ஒரு நாள் இதுக்கு மேலே நம்ம கூட இருக்க மாட்டாங்க காவேரி நினப்பு வரும்பொழுதோ, காவேரி கிட்ட காவேரி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூடவே இருந்துறேன், அந்த கான்ட்ராக்டே வேணாம், அந்த கான்ட்ராக்டை கழிச்சு தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சூப்பராக கதையும் போகும். அதுக்கப்புறம் காமன் வில்லன் வில்லிகளாக இந்த பக்கம் ராகினி இருக்காங்க, அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வச்சு வேற மாதிரி புதுசாக வில்லன் வில்லியை கூட கொண்டு கதையை கொண்டு போய்க்கலாம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க, இவங்க ரொமான்ஸ் காட்சி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு உண்மையான கணவன் மனைவியாக ஒன்றா இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கதை போகிறாங்களோ நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு